ஒரே நாள் மழையில் நேற்று பாருங்க, திருவள்ளூர் மாவட்டம், சென்னையில் திருவள்ளூர், அதாவது ஒரு நாள் மழைக்கே இங்கே தண்ணி இவ்வளோ தண்ணி நிற்கிது. அப்போ மழை வடிகாலெல்லாம் அமைச்சிருக்காங்களா, அமைக்கலையா? ஒரு நாள் மழைக்கே இந்த நிலைமை அப்படின்னாக்க, அப்போ இன்னும் மழை காலம் இப்போ தான் தொடங்குது. அப்போ மழை காலத்தில் இந்த பகுதியெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த தெருவில் பார்த்தா வடிகால் வாய்க்கால்களே கிடையாது. கழிவுநீர் போகிறதுக்கு, மழைக்கால் தண்ணி போகிறதுக்கு உண்டான வழியே கிடையாது இந்த பகுதிகளில். பார்த்தா தெரியுது. அப்போ இது நீ ஒதுக்கப்படுற நிதியெல்லாம் எங்கே போகுது? ஒன்று மக்கள் திருந்தணும். நீங்கள் திருப்பி இந்த அரசியல்வாதிகளுக்கு திருப்பி இதே இவங்களுக்கு வாக்கு செலுத்திட்டே இருந்தீங்கன்னா இங்கே ஒன்றும் மாற்றம் வரப்போகிறதில்ல. ஒன்று மக்கள் திருந்தணும். மக்கள் யார் நமக்காண்டி நிற்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சு வாக்கு செலுத்தணும். திருப்பி இந்த அதிமுக திமுக இந்த 2 பேர் மாறி மாறி குற்றம் சுமத்துறாங்க. இவங்களுக்கே நம்ம மக்கள் வாக்கு செலுத்துகிறோம், பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது. நீங்கள் 5 வருஷத்தை பார்க்க வேண்டாம், 1 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மழை காலம் வருது, பிரச்சனைகள் தீரலைங்கிறத கண் முன்னாடி மக்களுக்கு தெரியுது. ஆனால் மக்கள் திருந்தலை. திருந்தாத மக்கள் இருக்க வரையும் அரசியல்வாதிகள் ஒருபோது திருந்த மாட்டாங்க. இதை முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும். தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குங்க. தமிழ் பாருங்க, தேனியில் கோம்பை பகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது. பாருங்க, மக்கள் வேடிக்கை பார்க்குறான். அரசியல்வாதி தெருவுக்கு வந்தாலும் கூடி வேடிக்கை பார்க்குறான். என்ன 200 ரூபா கொடுத்தா கொடியை பிடிச்சிட்டு தெருவில் நிற்கிறான். மழை பெய்யுதா, தண்ணி வருதா, அதையும் வேடிக்கை பார்க்குறான். இந்த மக்கள் இலவசத்தை வாங்குறதுக்கு, வேடிக்கை பார்க்குறதுக்கு லாய்க்கு. அரசியல்வாதி முடிவு பண்ணிட்டான், இவங்களோட ஒர்த்து 500 ரூபா தான். தேர்தல் வந்தால் 500 ரூபா வாக்கு போட, ஓட்டு போட, கொடி பிடிக்க 200 ரூபா. அவன் முடிவு பண்ணி தான் எல்லாமே செயல்படுத்தான். மக்கள் தான் திருந்தணுங்க.